வெல்கம் டு சட்டுன்னு ஒரு சமையல். இன்னைக்கு சட்டுன்னு ஒரு சமையலில் டிஃபன் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எத்தனை தான் வெரைட்டியான சட்னி வச்சு சாப்பிட்டாலும் சாம்பாருக்கு தான் முதலிடம். பருப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய புரதச்சத்துக்கள் இருக்குது. விட்டமின் சி, அமினோ அமிலம், நார்ச்சத்து போன்றவைலாம் இருக்குது. துவரம்பருப்புலையும் சரி எல்லா பருப்புலையும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நம்ம உடல் எடையை அதிகரிக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்குது. இரத்தத்தை சீராக வைக்குது. நம்ம ஆரோக்கியமான வளர்ச்சி ஏற்படுறதுக்கு, நம்மளுடைய உடல் தசைகளெல்லாம் வளர்ச்சி அடைகிறதுக்கு ஒரு முக்கிய பங்கு புரதச்சத்துக்கு இருக்குது. நம்மளுடைய காயங்கள்லாம் விரைவில் குணமாகிறதுக்கும் இரத்த சோகையை சரி செய்கிறதுக்கும் பருப்பு பெரிதும் துணை செய்யுது. இப்படி மருத்துவ குணம் நிறைந்த பருப்பை பயன்படுத்தி எப்படி டிஃபன் சாம்பார் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம டிஃபன் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். டிஃபன் சாம்பார் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போது நான் இந்த டம்ளரால் 1/2 டம்ளர் பாசிப்பருப்பும் 1/2 டம்ளர் துவரம்பருப்பும் எடுத்திருக்கேன். இது 100 கிராம் டம்ளரு, 50 கிராம் பாசிப்பருப்பு, 50 கிராம் துவரம்பருப்பு, 2 பெரிய சைஸ் பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி பெருசாக எடுத்திருக்கேன். அடுத்தது ஜீரகம், பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்தது மிளகாய்த்தூள், மல்லித்தூள் ரெண்டுமே ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்தது விளக்கெண்ணெய், தாளிப்பதற்கு தேவையான எண்ணெய், கடுகு, உளுந்தம் பருப்பு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ நான் இதில் 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம வச்சுருக்க பருப்பை ஃபஸ்ட்டு இதில் போட்டுக்கலாம். அடுத்தது ஜீரகம், பெருங்காயத்தூள், மஞ்சத்தூளையும் இதில் போட்டுக்கலாம். அடுத்தது விளக்கெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம். அடுத்தது ஒரு சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கதை போட்டுக்கலாம். அடுத்தது பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். போட்டு நம்ம ஒரு கொதி வந்தோன்னே இப்போ நம்ம குக்கரை போட்டு மூடிக்கலாம். மூடி 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 5 விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். இப்போ நீங்கள் நல்லா மற்ற வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. நல்லா கடைஞ்சாதான் எல்லா பருப்பும் நல்லா கடைப்பட்டுரும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மஞ்சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ மஞ்சட்டி சூடாயிடுச்சு. நம்ம வச்சுருக்க 1 ஸ்பூன் எண்ணெய் இதில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம வச்சுருக்க கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வச்சுருக்க இந்த சாம்பாரை ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வச்சுருக்கிற மிளகாய்த்தூள், மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. போதும், இங்கே பாருங்கள். போதும், நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான கலர்ஃபுல்லான டிஃபன் சாம்பார் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சட்டுன்னு ஒரு சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.